முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலுக்கு பயணத்தை மேற்கொள்கிறார். சொகுசு பயணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டிராவல், எலெக்ஷன் நிறைய கேம்பெயினிங் பண்ணிட்டாரு. அவருக்கு நிறைய ரெஸ்ட் தேவைப்படுது. ஸோ கேஷ் இன் ஹேண்ட் அப்படிங்கிறது ரூ. 10,000 தான் வச்சிருந்ததா சொல்லப்பட்டு வருகிறது. பட் அவர் விலை கூடின ஒரு ஹோட்டலில் ரூ. 28,000 டெய்லி 4 நாள் அப்படின்னா அதுவே ரூ. 1,00,000 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை தாண்டி அவர் சைக்கிள் ஓட்டுறாரு. சைக்கிள் ஓட்டுறதுக்கு பின்னாடி ஒரு 10-20 பேர் அவருக்கு பந்தோபஸ்தா அவரை வண்டியில் ஏற்றி விட்டு இதுதான் பிரேக் அப்படின்னு சொல்லி காண்பிக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அவர் பின்னாடி தேவையில்லாமல் நிறைய வண்டிகள் வந்து நிற்கிது, நிறைய பேர் பவுன்சர்ஸாக நிற்கிறாங்க, நிறைய பேர் பாதுகாப்பாளராக நிற்கிறாங்க, இந்த செலவுகள்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. இது பொதுவான ஒரு அரசியல் ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். மக்கள் மத்தியில் பிரபலம் அடைவதற்கு சாதாரண மக்கள் என்னெல்லாம் செய்வாங்களோ அதெல்லாமே செஞ்சு ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்கிறவங்க அதெல்லாம் செஞ்சாங்கன்னா நம்ம கூட அவர் இருக்காருப்பா, நமக்கான ஒரு தலைவர் அப்படின்னு சொல்கிற ஒரு பெயர் கிடைக்கும் என்பது தான் பல அரசியல் தலைவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அதனால தான் நீங்கள் எலெக்ஷன் அந்த இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து டீ ஆற்றி கொடுப்பாங்க, தோசை சுடுவாங்க, வடை சுடுவாங்க, மார்க்கெட்டில் போய் உட்காந்து வியாபாரம் பார்ப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது அவங்க செய்யக்கூடிய தொழில் அவங்களும் செய்வாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, மயில் வளர்ப்பாங்க, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு அரசியல் ஸ்டண்டு தான் இந்த சைக்கிள் ஓட்டுறது அப்படிங்கிறதை தவிர வேற எந்த நல்ல விஷயமும் மக்களுக்கு கிடையாது.